Hi, hello, welcome to our channel VN Creativities. இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச ரொம்ப டேஸ்டான ஒரு சூப்பரான சிக்கன் பிரியாணி, அதுவும் ஆம்பூர் ஸ்டைலில் செய்ய போகிறோம். பிரியாணி இது வெறும் ஃபுட்டு மட்டும் இல்லை, இது ஒரு எமோஷன். அதுலேயும் ஒவ்வொரு பிரியாணிக்கும் ஒவ்வொரு எமோஷன் இருக்குது. குறிப்பாக இந்த ஆம்பூர் பிரியாணி ஒரு தனி அலாதி தான். இந்த ஸ்பெஷலான பிரியாணியை எப்படி செய்யுதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நீங்கள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு 10 வரமிளகாயை சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். இதை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்துக்கலாம். இந்த பேஸ்ட்டை தனியாக எடுத்து வச்சுருங்க. அடுத்ததான் நான் ஒரு 2 கட்டி பூண்டை உரித்து வச்சுருக்கேன். அதையும் அடித்து எடுத்துடலாம். அடுத்து கொஞ்சமாக இஞ்சியை அடித்து எடுத்துடலாம். இதெல்லாம் தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு குக்கர் எடுத்து அதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக இந்த எண்ணெய் கூடவே கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் இதில் பட்டை லவங்கம் ஏலக்காய் போட்டுடலாம். இதில் நம்ம கரம் மசாலா போட மாட்டோம், ஸோ இதெல்லாம் கொஞ்சம் தூக்கலாக போடுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். அடுத்ததாக 2 ஹீப் டேபிள் ஸ்பூன் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிடுங்க. பூண்டு பேஸ்ட்டை சேர்த்தோன்னா அது நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அது அடியில் அப்படியே பிடிச்சிக்கும். இதை நல்லா இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை நம்ம நல்லா வதக்கணும். இந்த பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கி அதுலேருந்து எண்ணெய் நல்லா தனியாக பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்குங்க. இப்போ பாருங்கள், எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நம்ம ஆனியன் ஆட் பண்ணிடலாம். நான் இங்கே நல்லா ஒரு பெரிய சைஸில் இருக்க பெரிய வெங்காயத்தை ஸ்லைஸ் பண்ணி இதோட ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கிடலாம். இது நல்லா வதங்கி ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கிடலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் 2 ஹீப் டீஸ்பூன் இஞ்சி பேஸ்ட் ஆட் பண்ணுறேன். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் அடுப்பை கொஞ்சம் குறைச்சி வச்சுருங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். அடுத்ததான் நான் ஒரு 3 மீடியம் சைஸ் தக்காளியை பாக்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதையும் நல்லா வதக்குங்க. ஆக்சுவலாக நார்மல் பிரியாணிக்கும் ஆம்பூர் பிரியாணிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா, இப்படி தனித்தனியாக மசாலா அரைச்சி சேர்க்குறது தான். இது கூட எந்த ஒரு பொடியும் சேர்க்க மாட்டாங்க. மஞ்சள் தூள், கரம் மசாலா, மிளகாய் தூள்னு எந்த ஒரு பொடியும் சேர்க்க மாட்டாங்க. அதுதான் டிஃப்ரென்ஸ். தக்காளி ஓரளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது கூட கொஞ்சமாக புதினா ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலைகளை குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோட ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த புதினா, கொத்தமல்லி, தக்காளி அண்ட் ஸ்பைசஸ் இதெல்லாம் சேர்ந்து ஒரு வித்தியாசமான வாசம் வரும் பாருங்கள். அதில் வீடே மணக்கும். இப்போ இதெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்ச சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிடலாம். சில்லி பேஸ்ட் உங்கள் காரத்துக்கு எப்போ நீங்கள் கூடவோ குறைச்சா போட்டுக்கலாம். அரைச்சி எல்லாத்தையுமே சேர்க்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை. நான் காரம் கம்மியாக தான் சேர்த்துவேன், அதனால் எனக்கு கொஞ்சமாக இருந்தால் போதும். நீங்கள் உங்கள் காரத்துக்கு எப்போ கூடவோ குறைச்சா போட்டுக்கோங்க. நான் இங்கே நார்மல் மிளகாய் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட காஷ்மீரி மிளகாய் இருந்ததுன்னா நீங்கள் அதை கூட ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா கலர் கொடுக்கும். என்கிட்ட இல்லைன்றனால நான் சேர்க்கல. காஷ்மீரி மிளகாய் ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். நான் இங்கே ஒரு 10 சேர்த்துருக்கேன்னா நீங்கள் ஒரு 15 சேர்த்துக்கோங்க, அப்போ தான் காரம் கரெக்டாக இருக்கும். இப்போ இதையும் நல்லா நம்ம வதக்கிடலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசல்லாம் போய் அதுலேருந்து தனியாக எண்ணெய் பிரிஞ்சு வரணும். அந்தளவுக்கு இதை நல்லா வதக்கிடுங்க. இப்போ இந்த மசாலாலாம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நம்ம தயிர் ஆட் பண்ணலாம். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நல்ல கெட்டியான தயிரை ஆட் பண்ணியிருக்கேன் இதில். இப்போ இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். நீங்கள் ரொம்ப கெட்டியான தயிர் ஆட் பண்ணுறீங்கன்னா நீங்கள் போட்ட உடனே அதை நல்லா கிளறி விட்டுருங்க, இல்லைன்னா அங்கங்கே வெள்ளை வெள்ளையாக இருக்கும். இந்த தயிரெல்லாம் நல்லா கரையிற அளவுக்கு இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்போ ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு அரை லெமனை இதில் நல்லா புழிஞ்சு விட்டுடலாம். லெமனை கட் பண்ணி சேர்க்கும் போது அதில் கொட்டை இல்லாமல் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா புழிஞ்சு விடுங்க. புழிஞ்சிட்டு அதை நல்லா கலந்து விட்டுருங்க. ஆக்சுவலாக ஆம்பூர் பிரியாணி கொஞ்சம் கஷ்டமான ப்ராசஸ் தான். நீங்கள் நைட்டே எல்லாத்தையும் மசாலாலாம் அரைச்சி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு செய்கிறது ஈஸியாக இருக்கும். இப்போ நீங்கள் சண்டே செய்கிறீங்கன்னா சாட்டர்டே நைட்டே எல்லாத்தையும் உரித்து அரைச்சி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா காலையில் எடுத்து போட்டு கிளறி ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ பாருங்கள், மசாலா நல்லா வெந்து அதுலேருந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் சிக்கன் பீசஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிடலாம்.
நான் இங்கே வந்து ஒரு 1/2 kg சிக்கன் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். சிக்கன் பீசஸை போடும்போது அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க, அப்போ தான் வந்துட்டு அது அடி பிடிக்காது. இப்போ இந்த சிக்கன் பீசஸை வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இந்த மசாலா வந்துட்டு அந்த எல்லா சிக்கன் பீஸ் மேலேயும் நல்லா வந்து கோட்டாகி வர மாதிரி நல்லா வந்து அதை வதக்குங்க. சிக்கன் சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் வந்து உடனே தண்ணி ஊற்றிட வேண்டாம். அதை வந்து அந்த மசாலாலே நல்லா வதக்கிட்டே இருந்தோம்னா சிக்கன்லேருந்தே வந்து தண்ணி விடும். ஆக்சுவலாக இந்த சிக்கன் பீசஸ் வந்து இந்த மசாலா பொருளே வந்து நல்லா வதங்கி வந்து லைட்டாக வேகணும். நம்ம இந்த சிக்கன் பீசஸை வந்து எந்த அளவுக்கு இந்த மசாலாவோட நல்லா வதக்குறோமோ அந்த அளவுக்கு வந்து பிரியாணி வந்து டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கன் வந்து ஓரளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிடலாம். ஆம்பூர் பிரியாணி எப்பயுமே சீரக சம்பாவில் தான் செய்வாங்க. ஸோ நானும் இங்கே அதான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதில் வந்து 1 டம்ளர் சீரக சம்பா அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றினீங்கன்னா கரெக்டாக இருக்கும். அடுத்ததாக இதுக்கு தேவையான அளவு வந்து உப்பு சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுடலாம். உப்பு வந்து உங்கள் தேவையான அளவு வந்து போட்டுக்கோங்க. இப்போ இதை வந்து குக்கர் மூடி போட்டு விசில் போடாமல் ஒரு 5 நிமிஷம் வந்து நல்லா வேக விடுங்க. இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது ஆவி அடிக்கும். ஸோ ஒரு சைடு தூக்கி பிடிச்சிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுறது வந்து பெஸ்ட்டாக இருக்கும். அப்போ நல்லா தலன்னு கொதிச்சிட்ருக்கு. இப்போ இதை வந்து நல்லா கிளறி விட்டுட்டு இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் வந்து பார்த்துருங்க. இப்போ இதோட வாசமே வந்துட்டு வீடே நிறைஞ்சிருக்குங்க, செம்ம வாசமாக இருக்குது. அடுத்ததாக இது கூட வந்து சீரக சம்பா அரிசியை வந்து சேர்த்துடலாம். சேர்க்கும் போது சிம் பண்ணிவிட்டு சேர்த்துங்க, அப்போ தான் வந்து கையில் தெரிக்காமல் இருக்கும். நீங்கள் வந்து எந்த பாத்திரத்தில் வந்து அரிசி அளக்குறீங்களோ அதே பாத்திரத்தில் வந்துட்டு நீங்கள் வந்து தண்ணி அளந்து ஊற்றிடுங்க. அப்போ தான் அது வந்து கரெக்டாக இருக்கும். நான் இங்கே வந்து 3 டம்ளர் அளவுக்கு அரிசி வந்து போட்டிருக்கேன். இதுக்கு வந்து 4 டம்ளர் அளவுக்கு வந்து தண்ணி ஆட் பண்ணியிருந்திருக்கேன். இப்போ இதை வந்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுடலாம். சீரக சம்பா அரிசி போட்டு அப்படியே விட்டிங்கன்னா அது வந்து அடியில் அடி பிடிச்சிரும். ஸோ அதை வந்துட்டு நல்லா வந்து கிளறி விட்டுருங்க. இதை வந்து ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா வேகட்டும். இப்போ இதை மூடி போட்டு 2லேருந்து 3 விசில் விட்டு இறக்கிடுங்க. இப்போ வந்து 3 விசில் வந்து ப்ரெஷர் எல்லாம் இறங்கிடுச்சு. இப்போ இதை வந்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். குக்கரை திறக்கும் போதே பயங்கர வாசனையாக இருக்குங்க. சூப்பராக வெந்து வந்திருக்கு. எனக்கு வந்து பர்சனலாக சீரக சம்பாவில் வந்து பிரியாணி பண்ணுறது வந்து ரொம்ப பிடிக்கும். அதுவும் இது ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணும்போது வந்து சூப்பராக இருந்தது. உங்களுக்கு எந்த அரிசியில் வந்து பிரியாணி செஞ்சால் பிடிக்கும்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. அண்ட் பிரியாணிக்கு எந்த ரைஸ் வந்து பெஸ்ட்டு, சீரக சம்பாவா இல்லை பாஸ்மதி ரைஸா? கமெண்ட் பண்ணுங்கள், எது வின் பண்ணுதுன்னு பார்க்கலாம். இப்போ இதை வந்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம். ரைஸ் நல்லா உதிரியாக அழகாக வந்திருக்குங்க. இதை அப்படியே எடுத்து அந்த சிக்கன் பீஸோட வாயில் வைக்கும் போது ஹெவன்லி ஃபீலிங்க. பாருங்கள், பீஸெல்லாம் வந்துட்டு எவ்வளோ ஜூஸியாக இருக்குது அப்படின்ட்டு. இவ்வளோ வேலை பண்ணதுக்கு ஒரு நல்ல பையனுங்க. நல்லா ஒரு தலைவாழை இலையை போட்டு அதில் இந்த பிரியாணி அப்படியே பீஸோடு வச்சு அப்படியே அதை நல்லா ஆவி பறக்க சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்களும் இந்த டேஸ்ட்டை என்ஜாய் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இதை உங்கள் வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். அண்ட் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து இது கூடவே இதே மசாலாவை வச்சு சிக்கன் வறுவல் வந்து பண்ணியிருந்தேன். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும் நான் வந்து எப்பயுமே ஒரே மசாலாவில் தான் பிரியாணி அண்ட் வறுவல் பண்ணுவேன்ட்டு. இந்த தடவை ஆம்பூர் ஸ்டைலில் பண்ணனால அப்படி பண்ணியிருக்க மாட்டேன்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அதுதான் இல்லை, இதுலேயும் அதே மாதிரி தான் நான் பண்ணேன். அந்த வீடியோவை கூடி சீக்கிரமே நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணுறேன், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை.